வாழ்ந்துட்டு இருந்தா நம்ம சட்டப்படி தண்டிக்கப்படுறோம். இவர் தண்டிக்கப்படுறது சட்டப்படி இல்லைன்னா கூட அந்த கடைசி நிமிஷத்துல அந்த தருணத்தை உபயோகப்படுத்தி கொண்டான். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம். வேதம் சொல்லுகிறது, அவன் பரதேசியில் என்னோடு கூட பரதேசியில் இருப்பார். என்னோடு கூடனா ஆண்டவரோடு கூட அந்த மேன்மையான ஒரு வாழ்க்கை, அந்த ரட்சிப்பு அவனுக்கு அந்த கடைசி நிமிஷத்துல கிடைச்சிச்சு. நமக்கும் கூட ஆண்டவர் எத்தனோ நிலையில தருணத்தை கொடுக்குறாரு. எத்தனோ நிலையில அந்த தருணத்தை நம்ம என்ன பண்றோம், உபயோகப்படுத்ததே கிடையாது. தருணத்தை அநேக நேரத்தில் நம்ம இழந்து போகிறோம்லாம் மாறும். ஆனா அந்த கல்லன் கரெக்டா அந்த கடைசி நிமிஷத்துல அந்த கடைசி தருவாயத்தில் அவனை செஞ்சதுனால அந்த என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் இந்த மேன்மையான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். நம்மளும் கூட இந்த நாட்கள்ல அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக நம்ம போக வேண்டும். இன்னொன்னு அடுத்த வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 5:11 5:16. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். சோ இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டவனா இருந்தான். அந்த கடைசி நிமிஷம் எப்படி தன்னை ரட்சிக்கிறவர் இவர் என்பதை அவன் தெளிவா அறிஞ்சு தன்னை பாவத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் இப்படிப்பட்டவன் என்னை கொண்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த உபயோகப்படுத்துகிற அந்த காலம், அந்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொண்டான். ஏன்னா இந்த நாட்கள் கொடிதாய் மாறின அப்படின்னா காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலாவது நம்முடைய சமாதானத்துக்குரிய சிந்தா நலமா இருக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி பார்த்தமோ சொல்லியிருந்தார். இதே போல நமக்கு கொடுக்கப்படுகிற நேரங்கள், அது ஒருவேளை ஆண்டவர் எதற்காக நமக்கு கொடுக்கிற ரட்சிப்பு, நம்மளோட அந்த ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணணும், பாதுகாத்துக் கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் தட்டி எழுப்புகிறவர்களா காணப்படணும். ஏசாயா 59:1. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. இன்றைக்கும் ஆண்டவருடைய கை குறுகவே இல்லை. ஆண்டவர் இன்னைக்கும் அவரோட மன்னித்து ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அந்த கடைசி நிமிஷத்துல அந்த கல்லனுக்கு எப்படி அந்த ரட்சிப்பு கிடைத்ததோ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த வாழ்க்கை இவனமா இருக்கிறேன்னு சொல்லி தான் பாவத்தை ஒப்பு கொடுப்போம். ஆனா இன்றைக்கும் அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். நம்ம அந்த ரட்சிப்பு நமக்குள்ள வரும்போது நம்ம ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கிறவர்களாக காணப்பட முடியும். அந்த ரட்சிப்பு ஒரு நாள் நம்மளை வெறுமையை வச்சுக்கொண்டே இருக்காது. அந்த ரட்சிப்பு நமக்குள்ள வளர வளர அது பிரகாசிக்க பிரகாசிக்க ஆண்டவருக்காக ஏதாவது செய்து கொண்டு இருக்கிறவர்களாக மாறிக்கொண்டே இருப்போம். இது இல்லைன்னு சொன்னா ஒருவேளை அந்த கல்லன் சொன்னது போல, மற்ற கல்லன் சொன்னது போல ஏதாவது சொல்லி நீங்க இப்படி பண்ணிடுங்க அப்படி பண்ணின்னு சொல்லி தன்னோட வாழ்க்கை அப்படியே வைத்திருப்பானே தவிர, மற்ற கல்லனை போல அந்த மேன்மையான வாழ்க்கை, அந்த என்னோடு கூட பரதேசியில் இருப்பா என்று சொல்லுகிற அந்த மேன்மையான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா அந்த கடைசி தருணத்தை அதை உபயோகப்படுத்தின கல்லன் மேன்மையான நிலைக்கு மாறினான். ஆனா அந்த தருணத்தை இழந்து போனவனோ நித்தியமா இருக்கிற அந்த நரகத்தின் நேரா தள்ளப்பட்டவனாய் காணப்பட்டான். சோ அடுத்த ஒரு வசனம் ஏசாயா 62:1. அந்த ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போல நம்மளோட வாழ்க்கையில மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போல மாறும் சொன்னா நம்மளோட வாழ்க்கை நம்ம வெறுமையா இருக்கிறவர்களாக காணப்படவே மாட்டோம். ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் எதற்காக நம்ம பிடித்திருக்கிறாரோ, எதற்காக நம்ம அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்பின் சத்தத்துக்கு நேரம் நம்ம போகிறவர்களாக காணப்படும். இது நம்முடைய வாழ்க்கை இல்லாத போகுதுதான் அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கைய வாழ்க்கையில முன்னாக போக முடியாதபடி அநேக நேரத்துல விருந்து போகிறவர்களா இருக்கிறோம். இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும்னா, தேவன் கொடுக்கிற அந்த தருணம், இந்த கடைசி தருணத்தை நம்ம உபயோகப்படுத்துகிறோம்னா இருப்போமானா, அந்த அழைப்புக்கு நேரம் நம்ம கொண்டு செல்வோமானா அந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் எரிகிற பிரகாசத்தை போல காணப்படும், எரிகிற தீவெட்டியை போல காணப்படும். ரட்சிப்பு என்பது சொல்லி ஒரு நாள் அல்ல, எல்லா நாளும் அதை நம்ம வாழ்க்கையில வைத்துக் கொள்ள வேண்டும். இதை நம்ம வைத்துக்கொண்டு நம்ம இந்த வருடம் மூலம் வாழ்வோம். அது மாத்திரமல்ல, நான் உனக்காக மரித்தேன், எனக்காக என்ன செய்தாய், இதை எப்போதும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைத்துக் கொள்ள இருக்க வேண்டும். எப்பயுமே ஒரு நாள் மாத்திரம் இன்னைக்கு நம்ம இந்த சூழ்நிலைக்குள்ள இதில் சிந்திச்சு தேவனுடைய பாடுகளை சிந்திச்சு போறவங்களா இருக்கவே கூடாது. எப்போ நான் சொல்றது போல, நான் உனக்காக மரித்தேன், எனக்காக என்ன செய்தாய், இது எப்போதும் நம்ம ஞாபகத்தில் இருந்துட்டே இருந்தோம். அது இருக்குமானா உங்களுடைய வாழ்க்கையை ரட்சிப்பு எப்பவும் எரிகிற தீவெட்டியை காணப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்போ இவ்வளோ பெருசாக இருக்கும். Praise Lord. Let's see the